பாதையில்லா இடந்தனினும் பார்த்ததில்லை பரமன் வழியே பாதை காட்டுவாரவர். மார்புடனைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி அன்பும் பெலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை மாலை வந்தனங்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்த தந்தையே, மாலை நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. மறுபடியுமாய் இந்த ஜெப ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு இன்னொரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசவும், நாங்கள் ஜெபத்தின் வாயிலாக உங்களோடு கூட பேசுகின்ற போது எங்களுக்கு பதில் தரவும் ஆண்டவரிடத்திலே தாழ்பணிந்து மன்றாடி கெஞ்சுகிறோம். உலகம் அனைத்திலுமிருந்து எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்றார்களோ அத்தனை மக்களோடும் நம்முடைய பேரருள் நிலை பெற வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்களும் ஜெபிக்கிற ஜெபங்களும் கேட்கிற செய்திகளும் ஆண்டவருக்கு பிரியமாக அமைந்திருப்பதாக சுவாமி, துவக்கம் முதல் இறுதி மட்டும் ஆண்டவருடைய தூய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியோடு ஒரு பாடலை நாம் பாடுவோம். மகிழ்கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 77வது பாடல், ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவர் என் ஆத்மாவுக்கே என்ற பாடலை நாம் இணைந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவர் என் ஆத்துமாவுக்கே, ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேன் என் இதியின் கரத்தால், தாங்கிடுவேன் என் இதியின் கரத்தால், தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழி போல் மழை நிறைக்குமே. செந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, செந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம்.
இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்னும் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்னும் வேறெங்கும் இல்லையே. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி தூய யோவான் என்பவர்களது நற்செய்தி நூல், அதனுடைய 11ஆம் அதிகாரம் 38வது வசனம் முதல் 44வது வசனம் முடிய. யோவான் 11ஆம் அதிகாரம் 38வது வசனம் முதல். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சிலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் என்பவைகளை. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதிகள் படிக்கப்பட்டு விட்டாயிற்று. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். இருக்கின்ற இடத்திலே தலைகளை தாழ்த்தி வேண்டல் செய்வோம். வாழ்வுக்கு ஒரு புதிய யுக்தியை தந்து புறணமைக்கின்ற எங்கள் நல்ல கடவுளே, இப்பொழுதும் வாசி கேட்ட திருமறை பகுதியை மையப்படுத்தி ஒரு சில சிந்தனைகளை சிந்தித்து அதே சிந்தனையின் அடிப்படையிலே ஜெபத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல இருக்கின்றோம். பேசுகிற அடியானோடு குடந்து செயலாற்றும், கேட்கின்ற உள்ளங்களோடும் இடைபடும் தூயாவின் அனுக்கிரகம் ஆளுகையும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவில வேண்டு செய்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது நாம் வாசி கேட்ட திருமறை பகுதியை மையப்படுத்தி ஒரு சில கருத்துக்களை சிந்தித்து தொடர்ச்சியாக ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம் என நினைக்கின்றேன். அதற்கு ஆதாரமாக நாம் பாடமாக வாசி கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி ஒரு சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஒரு வாலிபன் ஒருவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதற்காக அவன் நடைபாதையாக சென்றான். சென்ற இடம் சற்று தொலைவில் இருந்த இடம். அவன் சென்று கொண்டிருந்த பொழுது நேரமும் இருட்டிவிட்டது. அப்பொழுது தொடர்ச்சியாக தன்னுடைய பயணத்தை ஸ்ட்ரீட் லைட் வாயிலாக அடையாளப்படுத்தி கொண்டு அந்த இடத்தை நோக்கி சென்றான். திடீரென மின்சாரம் தடைபெற்ற காரணத்தினாலே இருள் சூழ்ந்தது. சரியான பாதை தெரியாது. ஆகவே இந்த வாலிபன் தடுமாற்றம் அடைந்தான். ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்தவுடன் கல்லில் கால்பட்டு தடுமாறி கீழே விழுந்தார். அப்பொழுது தன்னுடைய
பாக்கெட்டில் இருந்த சில காசுகளும் விழுந்தது. வழி சரியாக தெரியவில்லை. தன்னிடத்தில் இந்த காசும் கீழே விழுந்து விட்டது. என்ன செய்யலாம் என்று தடமாறிக்கொண்டிருந்த வேளையிலே வழிப்பொருக்கும் ஒருவன் டார்ச் லைட் அடித்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவனுடைய உதவியினாலே அந்த காசுகளை எடுத்து கொண்டு மீண்டுமாக பயணம் மேற்கொண்டார். இது ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் ஆழமான கருத்துக்கள் உள்ளடங்கியிருக்கிறதாக இருக்கிறது. ஒரு சிறிய வெளிச்சமானது தொலைந்து போன ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக அமைந்தது. இயேசுவானவரும் இழந்த நிலையில் காணப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுகின்றவராகவும் வாழ்வு கொடுக்கிறவராகவும் வந்தார். அந்த தொடர் நிலையில்தான் நாம் வாசிக்கேட்ட திருமறை பகுதியும் அடங்கியுள்ளது. எருசலேமிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெத்தானியா. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தை பற்றி நம்முடைய திருமறையில் பல இடங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது ஒரு சிறப்பு வாய்ந்த கிராமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிராமத்திலே மார்த்தாள், மரியாள், லாசர் குடும்பமானது இயேசு கிறிஸ்துவோடு நல்ல தொடர்பில் இருந்த குடும்பம், அடிக்கடி சந்தித்த ஒரு குடும்பமாக இருந்தது. அந்த குடும்பத்தில் இருந்த பெற்றோர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இறந்து போனார்கள். இதனாலே அந்த குடும்பமானது தடுமாறிக்கொண்டிருந்தது. சகோதரிகள் இருவரையும் இந்த சகோதரன் பாதுகாத்து வந்தார். அவருக்கு வேண்டிய லாபத்தையும் செய்து கொண்டிருந்த நிலை. தடுமாறிக்கொண்டிருந்தாலும் இந்த குடும்பம் இயேசுவோடு நல்ல தொடர்போடு இருந்தது. இச்சூழலின் மத்தியிலே திடீரென லாசரு பலவீனப்படுகின்றார். அந்த பலவீனமானது அவளுடைய வாழ்வின் இறுதிக்கு நேராக அழைத்து செல்கிறது. அந்த வாழ்வின் இறுதிக்கு நேராக அழைத்து செல்கின்ற சூழல் மத்தியிலே ஆண்டவர் இயேசுவாலே இவனுக்கு அற்புதமயமானலை கொடுக்க முடியும் என்பதை மார்த்தாளும் மரியாளும் நினைக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இயேசுவிடத்திலே ஆள் அனுப்புகின்றார்கள். ஆனால் இயேசுவானவர் இந்த இடத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய அழைப்பை உணர்ந்து கொண்டவராக இருந்தாலும் இறை நாமம் மைமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் அவ்விடத்திற்கு செல்லாமல் 2 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார் என்று கூறப்படுகிறது. ஒரு வருதிமான நிலையை லாசர் சந்திக்கின்றான். உலக வாழ்வை முடிக்கின்றான். பெற்றோர்கள் ஆதரவில்லாத குடும்பமாக மார்த்தாள் மரியாள் குடும்பம் மாற்றப்படுகிறது. தங்களுக்கு உறுதுணையாக இருந்த சகோதரனுடைய வாழ்வும் போய்விட்டதே என்று அங்கலாய்க்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்திலே 4 நாட்களுக்கு பிற்பாடு இயேசுவானவர் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலும் இயேசுவானவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது என்ன வாழ்வு கிடைக்கிறது, இயேசுவானவர் இல்லாத நிலையில் என்ன வாழ்வு கிடைக்கிறது என்பதை இந்த பகுதியை மையப்படுத்தி நாம் சிந்திப்போம் என்றால் அது நலமாக அமையும், நம்முடைய ஜபத்துக்கும் வலுவாக அமையும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. பாருங்கள், இயேசுவோடு தொடர்புடைய குடும்பம், அந்த தொடர்புடைய குடும்பம் இயேசு இல்லாத காரணத்தினாலே பலவீனத்தின் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் மிகப்பெரிய சவால்களை அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் இரண்டு காரியத்தையும் சிந்தித்து நாம் தொடர்ச்சியாக அதை உணர்ந்து ஜெபித்தால் நலமாக அமையும். இயேசுவானவர் இந்த குடும்பத்தோடு தொடர்பு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நடக்கின்ற பொழுது அவர் அங்கு இல்லை. இல்லாத காரணத்தினாலே முதலாவதாக விடுதலை வாழ்வை பெற முடியாமல் தள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக இது காணப்பட்டது.
இயேசுவோடு தொடர்புடைய குடும்பம் லாசருடைய வாழ்க்கையிலே அதிகமான பலவீனம், என்ன செய்யலாம் என்று அங்கலாய்க்கின்ற நிலை. மார்த்தாள் மரியாள் அங்கலாய்க்கின்றார்கள். பெற்றோர்கள் இல்லை, சகோதரன் ஒருவர் மட்டும்தான் தங்களுடைய வாழ்வுக்கு பாதுகாவலாக இருக்கின்ற நிலை. இவற்றின் மத்தியிலே அவன் வாழ்வு இவ்வண்ணமாக பலவீனத்தினால் தள்ளப்பட்டிருக்கிறதே என்று அங்கலாய்க்கின்ற நிலை. பாருங்கள், இந்த இடத்திலே இயேசுவானவர் இல்லாத காரணத்தினாலே உடனடியாக விடுதலை வாழ்வை பெற முடியாத நிலை. இயேசுவானவர் ஒருவேளை அவர் அறிந்த பிற்பாடும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சிந்தனை கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்வையும் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை விட்டு தூரமாக போகின்றார்களோ அவ்வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் சந்திக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மார்த்தாள் மரியாள் தன்னுடைய வாழ்வில் சந்திப்புகள் அநேகமாக இருக்கிறது. கவலை, கண்ணீர், துக்கம், பல நிலையை அவர் சந்தித்தார்கள். அவருடைய வாழ்வையே ஒரு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுதுதான் எச்சூழலிலும் விடுதலை நிலையை பெற முடியும். திருமறை அழகாக சுட்டிக்காட்டுகிறது. மத்தேயு 4:34 சகல நோய்களையும் அவ்விடத்தில் கொண்டு வந்தவர்கள் இயேசுவினாலே குணம் பெற்றார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல்வேறு விதமான பலவீனத்தின் மத்தியில் வாழ்கின்ற மக்கள் அவ்விடத்தில் வந்த வேளையிலே அற்புதமயமான விடுதலை பெற்றார்கள். இயேசுவானவர் அழைப்பின் பேரிலே அங்கு வந்திருப்பார் என்று சொன்னால் லாசரு பலவீனத்தின் மத்தியிலே அற்புதமயமான விடுதலையை அவன் பெற்றிருப்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விண்வெளிக்காக விண்கலத்தை ஒன்றை தயாரித்தார்கள் விஞ்ஞானிகள். சந்திரமண்டலம் நோக்கி பயணத்தை மேற்கொள்ள தொடங்கின பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். எல்லாம் நேர்த்தியாக நாங்கள் செய்துவிட்டோம், ஆனால் இனி கடவுள் கரத்தில்தான் இருக்கிறது என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பங்கள் பல்வேறு நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுதுதான் விடுதலை உணர்வோடு வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதேவேளையில் பல பிரச்சனைகள் நம்மை ஆட்கொண்டாலும் விடுதலை பெற முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மார்க் 2ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது திமிர்வாதக்காரனை பற்றி நாம் அறிவோம். திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகின்றார்கள். அவனுடைய நோயானது கொடூரமாக அமைந்திருந்தது. ஆனால் இயேசுவானவர் சில அம்சங்களின் அடிப்படையிலே அங்கு அற்புதத்தை கொடுத்தார். அதாவது விசுவாசம், பாவங்கள் மன்னிப்பு, வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அடிப்படையிலே ஒரு விடுதலையை அவனுக்கு கொடுக்கின்றார். இன்றைய நாட்களிலும் கொரோனா வைரஸினாலே மிகப்பெரிய பாதிப்பை நாம் அடைந்திருக்கின்றோம். நாளை தீருமா, மறுநாள் தீருமா என்ற பல எதிர்பார்ப்புகள். போகின்ற போக்கை நாம் பார்த்தால் எவ்வளவு தூரத்துக்கு போகும் என்று தெரியாது. ஒரு கேள்வி நம்மிடத்தில் இப்பொழுது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளலாம். இந்த நிலை ஆண்டவர் நம்மோடு இருந்திருந்தால் நடந்திருக்குமா? மார்த்தாள் மரியாள் குடும்பத்திலே இயேசுவானவர் அவளோடு இல்லாத காரணத்தினாலே இக்கட்டான நிலையில் மத்தியிலும் இயேசுவினாலே விடுதலை நிலையை பெற முடியாத நிலை. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்ற பொழுதுதான்
விடுதலை உணர்வோடு வாழ முடியும். நம்மைக்கு எதிராக வருகின்ற நிலையை நாம் சந்தித்து முன்னேற முடியும். இரண்டாவதாக, மார்த்தாள் மரியாள் லாசர் குடும்பத்திலே இயேசு அங்கு இல்லாத காரணத்தினாலே லாசர் பலவீனத்தை சந்தித்தார். நாமும் ஆண்டவரோடு இல்லாத காரணத்தினாலே பலவீனங்களையும் பிரச்சனைகளையும் அதிகமாக சந்திக்கின்றோம். இரண்டாவதாக, வீழ்ச்சியை சந்திக்கின்ற நிலை. விடுதலை வாழ்வை பெற முடியவில்லை, ஒரு வீழ்ச்சியை சந்திக்கின்ற நிலை. பொதுவாக சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய கடைசி வீழ்ச்சி மரணம் என்று சொல்வார்கள். அந்த மரண நிலையை அவன் சந்திக்கின்ற நிலை. மார்த்தாள் மரியாள் குடும்பம் இயேசுவிடத்தில் இந்த காரியத்தை பற்றி சொன்ன வேளையில் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவானவர் வரவில்லை. மிகப்பெரியதொரு இழப்பும் வீழ்ச்சியுமாக அவளுக்கு அமைந்தது. இந்த வீழ்ச்சியினாலே கண்ணீர், கவலை, பல்வேறு விதமான தடுமாற்றங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவோடு இருக்கின்ற பொழுதுதான் பல நிலைகளிலே பலவற்றை நாம் சந்தித்து முன்னேற செல்ல முடியும். ஒரு முறை தென் அமெரிக்காவிலே காந்தியடிகள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கிறிஸ்தவ நண்பருடைய வீட்டிற்கு சென்றார். அவர் கிறிஸ்தவத்தை பற்றி அதிகமான ஒரு நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் அந்த கிறிஸ்தவருடைய நடக்கை, செயல்பாடுகள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த காரணத்தினாலே அவர் கிறிஸ்தவத்தை பற்றிய நம்பிக்கை போயது. அந்த நம்பிக்கையிலும் ஒரு வீழ்ச்சியை கண்டார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவானவர் இல்லாத காரணத்தினாலே வீழ்ச்சியை சந்திக்கின்றோம். பாருங்கள், விடுதலை வாழ்வை பெற முடியவில்லை, அதே குடும்பம் வீழ்ச்சியை சந்தித்தது. நம்முடைய வாழ்க்கையிலே இக்கட்டான அந்த சூழலை மத்தியிலே நம்மை நாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருந்தால்தான் வாழ்வில் ஒரு ஒளியான நிலையை நாம் சந்திக்க முடியும். பார்வையிழைந்த பிச்சைக்காரன் இயேசுவானவர் செல்கிறார் என்பதை கேள்விப்படுகின்றான். அநாதையானவன், கைவிடப்பட்டவன், யாராலும் உதவி செய்கின்ற நிலையில்லாதவன். ஆனால் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட வேளையிலே அந்த வார்த்தைகள் உணர்வில் ஆண்டவரிடத்திலே எட்டியது. வாழ்வு ஒரு திருப்புமுனையாக மாற்றப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இதே போன்று நம்மை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இயேசுவானவர் 4 நாட்களுக்கு பிற்பாடு பெத்தானியாவிலே மார்த்தாள் மரியாளை சந்தித்தாலும் இயேசுவானவர் வந்த பிற்பாடு அவருடைய குடும்பத்திலே ஒரு திருப்புமுனை யாக்கப்பட்ட நிலை. நாருமே 4 நாட்கள் ஆகிவிட்டதே என்று சொன்ன வேளையிலும், நீ விசுவாசித்தால் இறை மகிமை காண்பாய் என்ற வாக்குக்கிணங்க விசுவாச உறுதிப்பாட்டை கொடுத்து ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார். இந்த நாட்களில் நம்மை நாம் ஆராய கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய குடும்பங்கள் மார்த்தாள் மரியாள் ராசர் குடும்பத்தைப் போல பல நிலையில் இருக்கலாம். இந்த நாட்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு இறப்பை சந்தித்திருக்கின்றார்கள். அடுத்த நிமிடம், அடுத்த மணிக்கூர், அடுத்த நாள் யாருக்கு என்ன என்று தெரியாத ஒரு நிலை.
இக்கட்டான சூழல் மத்தியிலும் ஆண்டவரை அண்டிக் கொண்டால், பயமும் திகிலும் நிறைந்த சூழல் மத்தியிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை தருவார் என்பதை நாம் மறக்க முடியாது. நம்பிக்கையற்ற மார்த்தாள் மரியாள் குடும்பத்திலே ஒரு நம்பிக்கை கொடுத்து லாசருவை உயிரோடு எழுப்பி புதிய நிலை கொடுத்த தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று பார்வையற்றவன் அபயக்குரல் எழுப்புவது போல, வாழ்க்கையிலே பலவற்றை நாள் அடைக்கப்பட்டிருக்கிற நாமும் அவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் அற்புதமயமான நிலை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே அந்த தன்மையோடு மார்த்தாள் மரியாள் ராசரை முன்னிலைப்படுத்தி நாமும் ஆண்டவர் நோக்கி வேண்டுவோம். கண்டிப்பாக தற்போதுள்ள சூழலை மாற்றுவார், மறுமலர்ச்சி தருவார் என்பதில் விதமான சந்தேகமில்லை. தொடர்ந்த வழிகளுக்கு நேராக செல்லக்கூடிய வாய்ப்பையும் ஆண்டவர் நமக்கு நல்குவாராக. நாம் யாவரும் பல்வேறு ஜெப விண்ணப்பங்களுக்கு ஜெபிப்பதற்கு என்பதாக ஆண்டவரை இணைந்து உற்சாகமாக போற்றுகின்ற விண்ணமாக மகிழ்கீதங்கள் 170வது பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். பாடலன் 170. நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளவரின் பாருங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம்
காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்புமிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இன்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மாறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மாறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, நாம் அமர்ந்திருக்கின்ற இடங்களிலே நமது கண்களை நாம் மூடிக்கொள்வோம். கண்களை மூடுகிறவர்கள் மூடிக்கொள்ளுங்கள். அமர்ந்திருக்கிற இடங்களிலே ஒருவேளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால், உங்களால் முடிந்தால் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு முறை விதமாய் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உதவியற்ற நிலையிலே, ஆதரவற்ற நிலையிலே எங்கிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வருமோ என்பது தான் என்னுடைய ஏக்கம். எல்லாம் முரணாயிருக்கிறது, எதிர்ப்பாயிருக்கிறது. யார்தான் எனக்கு ஒத்தாசை தர முடியும்? அதே தாவீது சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சர்வத்தையும் படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அகில உலகத்தையும் தன்னுடைய பலத்திற்குள்ளாய் அடைத்து வைத்திருக்கிற சர்வ வல்லமை பொருந்தி ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சோர்ந்து போயிருக்கிறோமோ? வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாய் அமைந்து விட்டதோ?
இல்லத்திலே முடங்கி கிடந்து எதிர்காலத்தை குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறவன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடிக்கொண்டவர்களாய் நம்மோடு கூட இருக்கிற ஒரு அசாதாரணமான வல்லமையை நாம் உணர்வோமா? ஒரு அசாதாரணமான வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது, நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அது நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அன்புமிக்கவர்களே, நாம் உடைந்து போகிற நேரத்தில் நம்ம தேற்றுகிற பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். மனம் பதறி நிற்கிற நேரங்களிலே வாக்கு கடங்காத பேர் மூச்சுகளோடு நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை பாவங்களை அப்புறப்படுத்துகிற பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நிமிடம் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இத்தகைய பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றரவாளனாகிய அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இயல்புக்காக, அவருடைய பாசத்திற்காக, நம்மை நடத்துகிற அவருடைய வல்லமையான கிரியைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானா. வகைகளை திறந்து இம்மட்டும் நம்மை நிர்மூலமாக்காமல் நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய கிருபைகளை உணர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒருவருடைய வாய்களும் சும்மா இருக்க வேண்டாம், ஒருவருடைய வாய்களும் சும்மா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்கள் வந்து ஸ்தோத்திரிங்க. நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஆராதிக்கிற இடத்திலே அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆராதனைகள் பிரியப்படுகிறார். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுமா? நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, சர்வ பூமியிலும் சுவனத்திலும் வானத்திலும் பூமியிலும் நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். வகையில் திறந்து எல்லாரும் ஆண்டவர் ஒரு நிமிஷம் ஆண்டவரை ஆராதிப்போமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்பு. சில நிமிடங்கள் உள்ளத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி 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 பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை ஆராதிக்கும்படி என் மக்களை போக விடு. மோசே ஒளியாய் பார்வோனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் மக்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை போக விடு. அப்படியானால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவர் மிக ஆசையாயிருக்கிறார், மிக வாஞ்சியாயிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சில நொடிகள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆராதிங்க. ஹல்லேலூயா. நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் நடத்தி இருக்கிறேன், இம்மட்டுங்களை தாங்கி இருக்கிறேன், எங்களை பாதுகாத்து இருக்கிறேன், ஒரு நாள் வேண்டி உணவனை தருகிறேன் சுவாமி. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் எங்களோடு கூட இருக்கிறேன், நாங்கள் ஆராதிக்கிறோம்னு சொல்லுவோம். வாய்களை திறந்து ஆண்டவரை வாய்களை உள்ளத்தின் அடித்தெழுத்து ஆண்டவரை ஆராதிப்போம் ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு முறை கூட வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோ, எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. ஒரு முறை வாய்களை திறந்து எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோ, எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. அல்லேலூயா.
லேலு சத்தமாய் லேலு வாய்களை திறந்து லேலுயா 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 அன்புமிக்கவர்களே, நம்முடைய ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படுகிறாருங்க. ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் அடித்தளத்திலிருந்து வகைகளை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி 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 என்கிற உணர்வோடு, இத்துணையாய் எங்களை நேசித்திருக்கிற அன்புக்காய் நன்றி என்கிற உணர்வோடு, சகலத்திற்கும் அதிகாரம் படைத்தவர் நீர் என்கிற உணர்வோடு ஆராதித்திருக்கிறோமையானால், நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிற தெய்வம் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு வாஞ்சியோடு நம் அருகில் நிற்கிறார். கண்கள் மூடிக்கொண்டிருக்கிறது. உள்ளத்தின் குமரல்கள் கண்களுக்கு மேலாக, நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக அவை வேதனைகளாய், நம்முடைய உள்ளத்திலே அவர்கள் சிதறல்களாய் அவர்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே நிற்கிறார். நம்முடைய மாம்சீக கண்கள் மூடிக்கொண்டிருக்கிற ஆவிகள் கண்கள் திறந்து கொண்டிருக்க, முன்பாக இருக்கிற ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்ல நம் விளைவமாக. கொடுமையான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம், வேகம், வீரியம், அதோட தொற்று வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. இந்திய திருநாட்டிலே அது வந்தபோது எங்கேயோ போய்விடும் என்று எண்ணினோம். தமிழ்நாட்டில் வந்தபோது அது சென்னையில் தானே, தூரமான இடத்தில் தானே என்று எண்ணினோம். இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் நம்முடைய இல்லங்களுக்கு அருகாமை இருக்கிறது, இல்லங்கள் சுற்றிலும் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஒரு மரண பயம் நமக்கு வந்து விட்டது. ஒரு மரண பயம் நமக்கு வந்து விட்டது. ஒருவேளை என்னையும் அது வெற்றி வைக்காதோ என்கிற பயம் நமக்குள் வந்திருக்கிறது. பயத்தோடலோ வாழுகிறோம், ஏக்கங்களோடலோ வாழுகிறோம். எப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை போகும் என்கிற பயம் இருக்கிறது. ஐயோ எனக்கு சுகர் இருக்கிறதே, ஐயோ எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறதே, ஐயோ ஏற்கனவே ஒரு பெரிய ஆபரேஷன் எனக்கு நடந்திருக்கிறதே, கொடுமையான வியாதிகளுக்கு நான் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறேனே, ஒருவேளை என்னை பார்த்து விடும் என்று கலங்கி நிற்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்ய முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே மட்டும் நாம் தாழ்வடைந்து ஜெபிக்க முடியும். வேதாகமத்தில் அழகிய ஒரு நிகழ்வு நமக்கு தெரியும். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தீச்சூழலில் போடப்பட்டிருந்தார்கள். தீச்சூழலில் போடப்பட்டு மரணம் அருகில் இருந்தது. தீயினுடைய தாக்கம் வேகமாக இருக்கப்பட்டிருந்தது. மரணம் கண்களுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறது. வேத தெளிவாய் ஒரு காசிரித்து வாசிக்கிறோம். சரி, மன்னன் கேட்கிறான், ஐயா ஒருவேளை மரணத்துக்கு முன்பாக நிற்கிறீர்களே, மரணத்து முன்னாடி நிற்கிறீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதுதான் நான்காவதாய் ஒரு நபர் சுற்றித் திரிவதை அங்கே அரசன் பார்க்கிறான். அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, மரணம் கண்களுக்கு முன்பதாய் வந்த ஒரு உணர்வு நமக்குள் இருந்து கொண்டிருக்கலாம். தேவனாகி கர்த்தர் மட்டும் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால், தேவனாகி கடவுள் மட்டும் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால், எத்த விதமான நிலைகளில் நம்மை ஜெயித்து தர முடியும். அதையெல்லாம் வேதாகமத்தில் நாம் இந்த நாள் தியானம் செய்தோம். அதையெல்லாம் தியானம் செய்தோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை லாசருடைய மரண நேரத்திலே ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருந்திருப்பாரே ஆனால் அவ்வித மரணம் நடப்பதற்கு இடம் கொண்டிருக்க மாட்டார். ஆயினும் அந்த மரணம் நடப்பது தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்காக அமைந்தது, கடவுள் சித்தத்தை வெளிப்படுத்துவதை அமைந்தது. இந்த வறுமையான மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் சொல்லுங்க, சுவாமி எங்களோடு கூட இருமையே, எங்களோடு கூட இருப்பீரே ஆனால் ஆண்டவரே எத்தகைய தீமைகள் எங்களை மேற்கொள்வதில்லை சுவாமி, ஒருவேளை எத்தகைய வியாதிகளும் எங்களை மேற்கொள்வதில்லை, மரணமே வந்தாலும் எங்களை மேற்கொள்வதில்லை. ஆண்டவரே, சிங்க கபிலே போடப்பட்டிருந்த தானியேல் ஆண்டவரே நீர் இந்த இடத்தில் இருந்தபடினாலே வாய்கள் கட்டப்பட்டிருந்தது என்று நாங்கள் தியானிக்கிறோமே. அப்படியானால் ஆண்டவரே நீ எங்களோடு கூட இருப்பீரே ஆனால் எங்களை குணப்படுத்த முடியும், இந்த நோயை தொற்று எங்களை வராமல் காக்க முடியும். ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கும் ஆனால் எங்களுக்குள்ள இது வராது, காக்க முடியுமே. எல்லாரும் ஒரு வாய்களை திறந்து கேட்கிறோமா? பாரத்தோடு இருக்கிற மக்களுக்காக, வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காக, இந்த நிலைகளினால காயப்பட்டிருக்கிற மக்களுக்காக, குடும்பத்தின் மக்கள் வருமானம் பாதிக்கப்பட்டவர்களாக, ஒருவேளை மருந்தும் கிடைக்காத நிலையிலே உயிருக்காய் துடி துடித்துக் கொண்டிருக்கிற மக்கள் எண்ணிறந்த மக்களாக இருக்கிறார்களே, இறங்க மாட்டீருவாண்டவரே, இறங்க மாட்டீருவாண்டவரே, எங்களோடு கூட இரும் சுவாமி, எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. இந்த மரண இருளின் திகையிலே எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு தூட்சிகளில் கூட இருந்தீரே, மரணம் வராதபடி காத்தீரே, எங்களோடு கூட இருந்தது கொடிய அந்த விஷயத்துக்கு மீக்கி
இந்த கொள்ளை நோக்கி, இந்த கொடிய வைரஸுக்கு எங்களை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க ஐயா. மருத்துவம் பொய்த்து போய்விட்டதுமா, அறிவியல் பொய்த்து போய்விட்டது. என்ன செய்வோம் என்று மருத்துவ உலகம், அறிவியல் உலகம் திணறிக் கொண்டிருக்கிறது. இரக்கமாயிரும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து செல்கின்றே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து செல்கின்றே, தேவரீர் என்னோட கூட இருக்க விண்ணப்பம் செய்கின்றே, தேவரீர் என்னோடு கூட இருக்க விண்ணப்பம் செய்கின்றே, உள்ளம் உடைந்து உருகி ஜெபிக்கும் என்னை கண்ணோக்கி பாரும், உள்ளம் உடைந்து உருகி ஜெபிக்கும் என்னை கண்ணோக்கி பாரும், துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாய் இன்பத்தை தாரும், துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாய் இன்பத்தை தாரும். சுவாமி, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே மரணத்தை குறித்த பயத்தோடு ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தையும் நாங்கள் சந்திக்கிறோம். நித்திரைக்கு செல்லுகிற போது நாளை காலை நாங்கள் காண்போமா என்று பயந்திருக்கிறோம். ஒருவேளை 15 நாட்கள் தாண்டித்தான், 28 நாட்கள் தாண்டித்தான் இது என்ன என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அது எனக்கு இருக்கிறதோ என்று பயந்து தான் நாங்கள் வாழுகிறோம். ஒரு நிமிடத்தையும் பயத்தோடு தான் கழித்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு கூட இருமாண்டவரே, எங்களோடு கூட இருமாண்டவரே, எங்கள் கூட இருக்க நம்பிக்கையோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்க நம்பிக்கையோடு நாங்கள் மிக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு மிகுந்தவர்களே, இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. ஒரு வாடகை வீட்டில் வாழ்வது போலத்தான் நாம் வாழுகிறோம். நாம் வாழுகிற இந்த உலகத்திலே நமக்கு அனித்தியமான பல ஆசைகள் வந்து விடுகிறது. ஏன் இந்த உலகத்திலே கொள்ளைகள், ஏன் இந்த உலகத்திலே பிறருடைய பொருட்களை அபகரிக்கும் பண்புகள், ஏன் இந்த உலகத்திலே தீவிரவாதங்கள், ஏன் இந்த உலகத்திலே பகைகள்? ஏதோ பல ஆயிரம் ஆண்டு வாழ போவது போல் ஒரு உணர்வு அநேகரிடத்தில் இருப்பது உண்டு. ஒரு நித்தியமான வாழ்க்கை குறித்து நாம் யோசிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே, எப்பொழுது தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வந்தாலும் நாங்கள் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, எங்கள் உள்ளங்கள் மாசற்றவர்களாக உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரத்தக்கதாய் எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை நீர் ரட்சிக்கணுமே, எங்கள் ஆத்மாவை நீர் ரட்சிக்கணுமே சுவாமி. எங்களுடைய தரிசனம் அனைத்தும் பரலோகமாயும் எங்களுக்கு இருக்கிற இன்னொரு வாழ்க்கை குறித்த ஒரு கரிசனை எங்களிடத்தில் இருக்குமான உதவி செய்யணும். ஒரு நிமிஷம் கேட்போமா? ஆண்டவர் விட்டு நம்ம தூரமாக இருப்போம்னா நம்மளோட பாவம் நம்ம மேல வந்து விடுங்க. வேத வாசித்தலும் ஜெபித்தலும் ஆண்டுக்கு விரும்பில்லாத காரியத்தை குறித்து ஒரு பயமும் நம்மிடத்தில் இருக்கணும்னு சொன்ன ஆண்டு எப்போதும் நம்மோடு கூட இருப்பார். அவரோடு கூட இருப்போமே ஆனால் ரத்தம் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். மாசில்லாதவர்களாக இருப்போம். ஆண்டோட சமூகத்தில் சுவாமி, இந்த உலகத்தில் எங்களை பரிசுத்தமாய் வைத்திரும் ஆண்டவரே. ஒரு சாட்சியான வாழ்க்கை எங்களுக்கு வேணும். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், திருவிருந்தில் சேர்ந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வேணும் சுவாமி. ஆண்டோட சமூகத்தை ஒரு நிமிஷம் கேட்போமா?
எங்களுடைய பாவங்கள் எங்களை ஆண்டு விடவே கூடாது. ஆண்டுக்கு பிரியமாக நாங்கள் வாழணும் சுவாமி. கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னானே, எங்களுடைய உள்ளம் உமக்கு அருகில் இருக்கட்டும். நாங்கள் எப்போதும் உம்மோடு கூட இருக்கட்டும் சுவாமி. எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்தி அன்று இந்த உலகத்திலும் பரிசுத்தமான கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளணும்னு கேட்போமா? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவுங்க. அவர் ஒருவரையாகலும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஒரு அழகிய பரலோக ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகணும்னு சொன்னால் தூரமாக இருக்கிற நம்ம அவருடைய அருகில் வர வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் செல்வம், இந்த உலகத்தின் ஆசை, இந்த உலகத்தின் இச்சை, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர்னு சொல்லுமா? ஒரு நிமிஷம் ஆண்டவரே, விருத்தத்தினால் எங்களை கழுவுன்னு கேளுங்க, நம்மை கழுவி சுத்தப்படுத்துவார். ஓடிவா நீ ஓடிவா, கண் கலங்கியே நீயும் வா, தூரமாய் நிற்கும் உன்னைத்தான் அழைக்கிறா நீ அருகில் வா. ஓடிவா நீ ஓடிவா, கண் கலங்கியே நீயும் வா, தூரமாய் நிற்கும் உன்னைத்தான் அழைக்கிறா நீ அருகில் வா. அனுமிக்கவர்களே, அவருடைய அருகாமையில் எங்களை வந்து சேரத்துக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பாவம் எங்களை உம்மை விட்டு பிரித்து விடாதபடி இருக்க எங்களுக்கு கல்வி சுவாமி. எப்போதும் மோடு கூட இருக்கணுமே. நாங்கள் மோடு கூட இருக்கிற போதும், எங்களோடு கூட இருக்கிற போதும் ஆண்டவர் பரிசுத்தமான வாழ்க்கை உண்டு. இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவுகிறாருங்க. ரத்தத்தினால் நம்மை கழுவுகிறாருங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் செல்வதற்கு பூமியிலே இந்த உலகத்தின் வாழ்க்கை நம்மை தகுதி உள்ள மாற்றுகிறது என்று நாம் உணர்வோம். அந்த உணர்வோடு நம்மை நேசிக்கிறவருடைய அன்புக்காக நன்றி சொல்லுவோமா? அன்பு மிக்கவர்களே, இறுதி குறிப்புக்காக நாம் வருகிறோம். ஒருவேளை பலவிதமான உலகத்தை குறித்த பயம் நம்மிடத்தில் இருக்கலாம், பல தேவைகள் நமக்கு இருக்கலாம். வருமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இயல்பு நிலையிலே பல தடுமாற்றங்கள், அன்றென்று வருகிற வருமானங்கள் இன்னைக்கு வராத நிலைகள். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு ஏற்ற வயது வந்துவிட்டு திருமணம் செய்து கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு படித்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகள் இல்லை. பிள்ளைகளின் பிள்ளை குடும்பமாக இருக்கிறார்கள், பிள்ளை செல்வங்கள் இல்லை. பலவிதமான வியாதிகள், மருத்துவமனைக்கும் போக முடியாத நிலைமைகள். புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? வேதத்தில் அன்னாள் என்கிற பெண்மணியை பார்க்கிறாங்க. தன்னை அறிமுகம் செய்து அன்னாள் சொன்ன வார்த்தை, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. அவருடைய ஆலயத்தில் நின்று கொண்டு அன்னாள் தன்னை அறிமுகம் செய்ய வார்த்தை, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. நண்பனிடத்தில் போய் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ? அல்லது ஏதோ காலேஜ் கூட படிக்கிற ஃப்ரெண்டு கிட்ட போய் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ? அன்னாள் தேவனுடைய ஆலயத்திலே தான் ஓடி வந்தாள். தன்னுடைய மனக்கிலேசங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிற இடமாய் பார்த்த இடம் கர்த்தருடைய சமூகம். முழங்கால் போட்டுக்கொண்டாள், கண்களை மூடிக்கொண்டாள். உள்ளத்தின் குமுறல்கள் அனைத்தையும் கண்ணீரின் துளிகளினாலே அங்கே ஊற்றி விடுகிறாள். வேதம் சொல்லுகிறது, அவர் புலம்பிக் கொண்டிருந்தாள். கண்ணீருடைய, வேதனையுடைய, உபத்திரவத்தினுடைய, வாழ்க்கையில் கசந்த அனுபவத்தினுடைய கண்ணீர் துளிகளாய் அவைகள் தேவனுடைய ஆலயத்தில் விழுந்து கொண்டிருந்தது. பார்க்கிற இறை அடியவர் குடித்திருப்பதாகத்தான் பார்க்கிறார், வெறித்திருப்பதாக பார்க்கிறார். ஆனால் அன்னாளுடைய இருதயமோ ஆண்டவரோடு பேசியதுங்க.
ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த உலகம் என்னை மறந்து விட்டது, எனக்கு கை கொடுக்கும் என்று எண்ணினவைகள் அனைத்தும் என்னை மறந்து விட்டது, இது ஒரு காரியம் எனக்கு வந்து சேர வேண்டும் என்று விரும்பினேன், அதுவும் என்னை மறந்து விட்டது, கை கூட்டப்பில்லை, எல்லாம் தோல்வியாக இருக்கிறது. நீரும் என்னை மறந்து விட்டால் எங்கே போவேன் ஆண்டவரே? நீரும் என்னை மறந்து விட்டால் நான் யாரிடத்தில் போவேன் ஐயா? என்னுடைய வாழ்க்கையின் எல்லாம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் பரிகாரம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. அந்நாளை பார்த்து தேவ மனுஷன் சொன்னான், சமாதானத்தோடு போ மகளே. தேவனாகி கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டவன் விண்ணப்பத்திற்கு அவர்களுக்கு சரியாய் செய்வார். நம்முடைய கண்ணீர் ஒரு நாளும் விருதாவாய் போவதில்லை. நம்முடைய அழுகைகள் ஒரு நாளும் விருதாவாய் போவதில்லை. கண்ணீர்கள் துருத்தியில் இருக்கிறது. என்னை தள்ளாதிரும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஆண்டோட கரங்களில் நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், வெறுப்புகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டு சமுதிரிச்சிருவோமா? என்னை தள்ளினா எங்கே போவே, அடைக்கலம் ஏது உம்மை எல்லால். எல்லாரும் ஒரு நிமிடம். என்னை தள்ளினா எங்கே போவே, அடைக்கலம் ஏது உம்மை எல்லா. கல்வாரின்றி கதில்லையே, கர்த்தரின் பாதம் சரணடைந்தே. கல்வாரின்றி கதில்லையே, கர்த்தனே உம் பாதம் சரணடைந்தே. யார் வேண்டும் நாதா சேர்ந்து நீரல்லவோமே, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. எல்லாரும் சேர்ந்து யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரசன்னத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தலைமையாளர்கள் நமக்காக ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிவு செய்கிறார்கள். தூய கடவுளே, உம்முடைய பேரன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இது தொழுகை வாயிலாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காகவும், நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் வைத்த போது அவைகளை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பாவங்கள் புரிந்தவர்களாய் உம்முடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போன பின்பும் நீர் எங்களை அரவணைத்து உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்பிக்கையற்ற இடத்திலே நம்பிக்கையை தந்து உம்முடைய பிள்ளைகளாய் அரவணைத்துக் கொள்ளுகிற நம்முடைய தயவு நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வந்து எட்டவும், அதற்கு ஆண்டவர் பதில் தரவும் மறுபடியுமாய் தாழ்பணிந்து மன்றாடி கெஞ்சுகிறோம். இரவு நேரத்தில் நல்ல நித்திரை தாரும். பயங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி இரவிலே உம்முடைய மார்பிலை சாய்ந்து நித்திரை செய்து உமக்கு சித்தமானால் ஒரு புதிய நாளை மகிழ்ச்சியோடு காண்பதற்கு எங்களுக்கு அருள் தாரும். இறை மைந்தனும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நீங்காதீரும் கர்த்தரே, வெளிச்சம் வாங்கி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசை அற்று போயிரும். நீர் மெய்
நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆண்டவருடைய தூய பாதுகாப்பு இந்த இரவு முழுவதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். பாதை காட்டுவார், பாதையில்லா இடந்தனினும் பார்த்ததில்லை பரமன் வழியே. பாதை காட்டுவார், அவர் மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி. அன்பும் பெலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். பாதை காட்டுவார், பாதையில்லா இடந்தனினும் பார்த்ததில்லை பரமன் வழியே. பாதை காட்டுவார், அவர் மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி. அன்பும் பெலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார்.